ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க முடியுங்களா? முடியும். ரெண்டு ரேஷனல் நம்பரில் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு ரேஷனல் நம்பரில் மெனி நேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது பாருங்கள். ஆவரேஜ் மெத்தட், சிங்கிள் ரேஷனல் நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பர் நடுவில் ஒரே நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் மெத்தட். இந்த மெத்தடுக்கு என்ன? ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் இல்லையா? ஏ ப்ளஸ் பி/2 இது ரெண்டும் ஒன்று தாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் மெனி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும். ரெண்டு நம்பருக்கு நடுவில் நிறைய ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி மெனி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் போடணும். என்ன பண்ணணும்? கன்வெர்ட் த கிவன் ரேஷன் நம்பர் இன்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் லார்ஜ் டினாமினேட்டர். சின்ன டினாமினேட்டர் கண்டுபிடிக்கக்கூடாது. எல்சிஎம் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி பெரிய டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் ஆவரேஜ் மெத்தட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஆவரேஜ் மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன் நான் பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 மல்டிப்ளிகேஷன் ஏ ப்ளஸ் பி 1/3 ப்ளஸ் 2/3. இதோடைய ஆன்சர் என்ன? தட் இஸ் ஈக்குவல் 1/2. 1/3 2/3 பாருங்கள், ரெண்டு சேம் டினாமினேட்டர். அப்போ 3/3. 3/3னா 1 இன்ட்டு 1/2 இஸ் 1/2. அவ்வளோதாங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இதாங்க ரேஷனல் நம்பர். முடிஞ்சு எவ்வளோ சிம்பிளாக வேகமாக போடுறோம் பாருங்கள். ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க இப்படி வேகமாக போட முடியும். அடுத்தது போடுறோம் பாருங்கள். 1/2 3/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 மல்டிப்ளிகேஷனாக 1/2 ப்ளஸ் 3/4. இதை இப்படி போடலாம் வாங்க. 1/2 மல்டிப்ளிகேஷனாக பாருங்கள், இதனுடைய மல்டிபிள் தான் 4. அப்போ 1/2 என்ன பண்ணலாம்? 2/4 எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆஃப் 3/4. 1/2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 2/4. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 1/2 மல்டிப்ளிகேஷனாக 5/4. ஸோ 1/2 இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 5/8 தாங்க ஆன்சர். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நம்பர் 5/8. சரிங்க, ஒரு நம்பருக்கு தான் இந்த ஆவரேஜ் மெத்தட். பல நம்பருக்கு வாங்க பார்க்கலாம். 2/3 3/4 இது ரெண்டுத்துக்கு என்னங்க, எப்படிங்க ஆட் பண்ணுறது? 3யும் 4க்கும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க. அப்போ எல்சிஎம் 3 4 எல்சிஎம்னா 12. பாட்டம் 12ஆக மாறணும். இது 12ஆக மாறணும்னா 4/4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னங்க? 8/12. இதாங்க 2/3. அடுத்தது 3/4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 3/4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 12ஆக மாறணும். என்ன அர்த்தம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9/12. ஸோ பிக்கர் டினாமினேட்டரை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டர் டினாமினேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8/12 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 800/1200. 9/12 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 900 1200. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், இது ரெண்டு தாங்க 900. இப்போ என்ன பண்ணலாம்? 801/1200 802 அப்படி போட்டுக்கிட்டே போகலாங்க. 802 803 அப் டு 899 டிவைடட் பை 1200 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வேகமாக போடுறேன். ஸோ 99 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? தட்ஸ்